OnePlus Nord இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோன். சில பேர் இந்த ஃபோனை பழைய OnePlus ஃபோன்ஸ், அதாவது ஒரு கம்மி விலையில் நல்ல ஃபோன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இதை விட இன்னும் பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தி தர Realme X2 Pro, Realme F3 மாதிரி ஃபோன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஃபோனை அவ்வளோவா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது உண்மை? நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் வெங்கட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இந்த OnePlus Nord பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீட் டெஸ்ட், கம்பேரிசன்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட்க்கு இங்கே ஒரு கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த ஃபோனை எவ்வளோ டீட்டெயில்டாக கவர் பண்ணோன்னா OnePlus Nord ஏன் அப்புறம் எதுக்குன்னு புரிஞ்சுக்க தான். வெறும் ஸ்பெக்ஸ்னு பார்த்தா நாட் ஒரு OnePlus 8ஓட கட் டவுன் பண்ண வெர்ஷன் மாதிரி தான் நினச்சோம். கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. இங்கே 90Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. OnePlus 8ல் பார்த்த மாதிரி அதே ப்ரைமரி கேமரா, அங்கே பார்த்த மாதிரியே வார்ப் சார்ஜ் 30T இங்கேயும் இருக்குது. ஸோ ப்ராசஸர் தவிர எல்லாமே இங்கே ஃப்ளாக்ஷிப் கிரேட்னு சொல்லலாம். ப்ராசஸர் இங்கே Snapdragon 765G கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீட் டெஸ்ட்லேயும் பெஞ்ச்மார்க்லேயும் பார்த்த மாதிரி இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப். ஸோ Snapdragon 865, 855+ அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஃபாஸ்ட் கிடையாது. இதில் 5G இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ப்ரூஃப்னு சொல்லலாம். ஆனால் அதனால இப்போதைக்கு இந்தியாவில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இங்கே ஒரு 7 சீரிஸ் சிப் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணின இந்த 2 வாரத்தில் எந்த ஒரு ஸ்டட்டரும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேருந்து வந்தீங்கன்னா ஹெவி ஆப்ஸ், பப்ஜி மாதிரியான கேம்ஸ் அதெல்லாம் லோட் ஆகிறதுக்கு 1-2 செகண்ட் ஜாஸ்தி இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தா OnePlus இங்கே ஸ்லோவான UFS 2.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லோட் ஆனதுக்கப்புறம் ஈவன் பெரிய கேம்ஸாக இருந்தாலும் விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது எல்லாமே ரெகுலர் 60 FPS கேம்ஸ்க்குனா ஓகே. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ்க்குன்னு போயிட்டோம்னா இந்த Adreno 620னால கன்சிஸ்டண்ட்டாக 90 FPS புஷ் பண்ண முடியல. நீங்கள் ஹை பர்ஃபார்மன்ஸ் கேமிங் ஃபோனாக இந்த நாடை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கேம்ஸை விட்டுட்டு மற்ற விஷயம்லாம் பார்த்தா ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. அனிமேஷன்ஸ் ரொம்ப ஃப்ளூயிடாக இருந்தது. மெனுவில் ஸ்வைப் பண்ணும்போதோ இல்லை சோஷியல் மீடியா ப்ரௌஸ் பண்ணும்போதோ நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நோட் பண்ணலை. ஆக்சிஜன் OS எங்களோட ஃபேவரட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின்னு சொல்லலாம். அது இந்த OnePlus Nordக்கு ரொம்பவே பொருத்தமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் OS கொண்டு வந்த சில ட்வீக்ஸ், உதாரணத்துக்கு தீமிங், அலர்ட் ஸ்லைடர், ரொம்பவே ஃபாஸ்ட்டான ஃபேஸ், அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். பட் OnePlus விட்டுட்டு வேறு ஃபோனுக்கு போகும்போது இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணோம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது OnePlus இங்கே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்போ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன் யூஸ் பண்ணுறோங்கிற ஃபீல் கொஞ்சம் கூட இல்லை. நாங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எதிர்ச்சியாக அந்த ட்வீட்டை பார்த்தோம், ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம். ஏன்னா சில பேர் 12GB RAM வேரியண்ட் OnePlus Nord யூஸ் பண்ணுறப்போ சில ஸ்டட்டஸ் ஆகுதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ண வேரியண்ட்டும் 12-256GB வேரியண்ட் தான். பட் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. அப்புறம் சில பேர் இதில் டிஸ்பிளே டிண்ட் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. இன்ஃபேக்ட் இந்த டிஸ்பிளே நாட் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப பெரிய பார்ட்னே சொல்லலாம். AMOLED பேனல்ஸில் எதிர்பார்க்குற மாதிரியே டார்க், அப்புறம் பஞ்சான கலர்ஸ், அது கூட HDR10+, அப்புறம் வைட் வைன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ஃபோன் ரிவ்யூ பண்ணுற பீரியடில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் Amazon Primeல நிறையா வீடியோஸ் பார்த்தோம். இந்த 6.44 இன்ச் டிஸ்பிளேல எல்லாமே செமையாக இருந்தது. இது கிட்டத்தட்ட 6.5 இன்ச்சாக இருந்தாலும் OnePlus Nord யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பட்டன்ஸ் கிளிக்கியாகவும் கரெக்டான பிளேஸ்லேயும் இருந்தது. ஃபோனோட வெயிட் 184 கிராம் இருந்தாலும் OnePlus இங்கே கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே கார்னிங்கோட Gorilla Glass 5 இருக்குது. பட் இதை ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அதுக்கு ஒரு மெட்டாலிக் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். 4115 mAh பேட்டரி. இது OnePlus 8ல் உள்ள 4300 mAh பேட்டரியை விட கிட்டத்தட்ட 5% கம்மின்னு சொல்லலாம். பட் ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக இருக்கிறனாலையும் கம்மி பவர் ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனாலையும் பேட்டரி லைஃப் OnePlus 8 மாதிரியே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது நாங்கள் கேமராவை ஆன் பண்ணுற வரையும் தான். இப்போ OnePlus என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாடில் OnePlus 8ல் உள்ள அதே ப்ரைமரி கேமரா தான் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜஸ் நீங்கள் பார்க்குறது நாடோட Sony IMX 586 சென்சார், அதோட பேராக இருக்கிற ஆப்டிக்கலி ஸ்டெபிலைஸ்ட் f1.75 லென்ஸில் எடுத்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிக்சர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, அப்புறம் டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருந்தது. OnePlus 8 கூட சைட் பை சைட் பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ராசஸிங்கில் வித்தியாசம் இருக்குது. ஸோ நாடில் எடுத்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் வார்மாகவும் கலர்ஸ் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருக்குது. OnePlus 8ல் கலர்ஸ் ட்ரூ டு லைஃபாக இருக்குது. அதை தவிர ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. லோ லைட்டில் கூட OnePlus Nord நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். OnePlusோட நைட்ஸ்கேப் ஜாஸ்தி நாய்ஸ் இல்லாமல் ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுது. இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் இது இருக்கிறது ரொம்பவே ரேர் தான். பார்க்கும்போது OnePlus Nord 30K ப்ரைஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஷூட்டர்னே சொல்லலாம். இப்போ மற்ற கேமராஸ்னு பார்த்தோன்னா OnePlusல இங்கே நிறையாவே இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா 6 கேமராஸ் இருக்குது. ஸோ இந்த OnePlus Nord தான் இப்போ வரைக்கும் வந்த OnePlus டிவைஸ்லேயே ஜாஸ்தி கேமரா கொடுத்துருக்காங்க. ஏன் இப்போ வந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோனான OnePlus 8 Proலேயே 5 கேமரா தான்.
பட் OnePlus இங்கே குவாலிட்டியை விட குவான்டிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா. ஸோ ஸ்பெக் ஷீட்டில் பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் நிஜத்தில் அந்த கடைசி 2 சென்சாருக்கு பதிலாக ஒரு நல்ல வைடாங்கிள் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஷார்ப்பான இமேஜஸாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ செல்ஃபிஸ்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு 32 மெகா பிக்சல் சோனி IMX616 சென்சார், அது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஷூட்டரும் கொடுத்துருக்காங்க. OnePlus இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க. 32 மெகா பிக்சல் கேமரா ரொம்பவே கிறிஸ்பான ஷாட்ஸ் எடுக்குது. ஸ்கின் டோன்ஸும் நல்லா இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா வைட் கேமராலேருந்து எடுக்கிற செல்ஃபிஸ் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது. பட் குரூப் செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோன்னு பார்த்தா இங்கே நிஜமாகவே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற 32 மெகா பிக்சல் ஷூட்டர்னால 4K 60 FPS வீடியோ எடுக்க முடியும். ஆனால் பின்னாடி இருக்கிற 48 மெகா பிக்சல் கேமரானால 4K 30 அப்புறம் 4K 30 சினி இதுதான் எடுக்க முடியும். இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு நிஜமாவே எங்களுக்கு புரியல. இது சிப் மூலமாக வர லிமிட்டேஷனும் கிடையாது. எனிவேஸ் ஃபுட்டேஜ்னு பார்த்தோன்னா நல்ல டீட்டெயில்டாக இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறது கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கும் மேலே இங்கே சூப்பர் ஸ்டேபிள் மாதிரியான ஃபீச்சர்ஸும் இருக்குது. இது OnePlusஓட சூப்பர் ஸ்டடி வீடியோ, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இங்கே OnePlus Nordல கேமரா நல்லா இருக்குது. பிரைமரி கேமரா நிஜமாவே 2020 தரத்துக்கு இருக்குது. மற்ற கேமராஸ் எந்த ப்ரைஸ்க்கு ஓகேன்னு சொல்லலாம். ஸோ OnePlus Nord OnePlus 8 லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் கம்மிக்கே தருது. அப்படி பார்த்தோன்னா ஏன் இந்த OnePlus Nordை சில பேர் முன்னாடி இருந்த OnePlus மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு புரியுது. ஆனால் நாங்கள் இதை ஒரு OnePlus 8 கில்லர்னு சொல்லலை. பட் கண்டிப்பாக ஃப்ளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸை மிட் ரேஞ்சுக்கு கொண்டு வருது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, கேமிங் அப்புறம் செகண்டரி கேமராஸ் மாதிரி. பட் முதல் ஜென்ரேஷன் OnePlus டிவைஸ்லேயே அதுக்குன்னு உரிய சில காம்ப்ரமைஸோடு தான் வந்தது. ஸோ உங்களுக்கு ஆக்சிஜன் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அப்புறம் அலர்ட் ஸ்லைடட் பிடிக்கும் அப்படின்னா OnePlus Nord ரொம்பவே நல்ல ஒரு மிட் ரேஞ்சர். பட் அது 25,000 ரூபாய்க்கு வர 6GB RAM 64GB மாடலுக்கு தான். ஆனால் அது Amazon எக்ஸ்க்ளூசிவ், செப்டம்பரில் தான் கிடைக்கும். இப்போ OnePlus Nordனு பார்த்தா 8GB RAM 128GB வேரியண்ட் 28,000 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB வேரியண்ட் 30,000 ரூபாய்க்கும் கிடைக்குது. OnePlusஓட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா கூட இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு நல்ல மிட்ரேஞ்சராக இருந்தால் மட்டும் போதும்னு தோணலை. அதுவும் குறிப்பாக Realme X2, Realme X3 சூப்பர் ஜூம், ஏன் OnePlusஓட அவங்க ஓன் 70A இதை விட இன்னும் நல்லா இருக்குது. இந்த வேகமாக நகர்ற ஒரு டெக் உலகத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு ஃபோன் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு மாதம் வெயிட் பண்ணி இந்த OnePlus Nord வாங்குங்க அப்படின்னு எங்களால் சொல்ல முடியல. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது இந்த OnePlus Nord வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இல்லை. ஸோ இதுதான் OnePlus Nord பற்றினா எங்களோட கருத்து. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான்ஸ் இதெல்லாமும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.